விலை தொடர்ந்து தாறுமாறாக உயர்ந்து வரும் நிலையில் மிடில் கிளாஸ் மக்களால் கூட தங்கத்தை வாங்கவே முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே தங்கம் விலை இப்படி தாறுமாறாக உயர என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ள ஆனந்த் சீனிவாசன், வரும் காலத்தில் இது மேலும் எந்த அளவுக்கு உயர வாய்ப்பிருக்கிறது என்பதையும் கூறியிருக்கிறார். நம் நாட்டில் தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 1 கிராம் தங்கம் 355 ரூபாய்க்கு மேல் உயர்ந்துள்ளது. இதே நிலையில் நீடித்தால் மிக விரைவிலேயே 1 கிராம் ஆபரண தங்கம் 10,000 ரூபாயை தொட்டுவிடும் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தங்கம் விலை இப்படி தொடர்ந்து உயர்ந்து வருவதால் அதை வாங்க முடியாமல் பொதுமக்கள் சோகத்தில் உள்ளனர். இதற்கிடையே சர்வதேச சந்தையில் ஏற்படும் மாற்றங்களே தங்கம் விலை உயர காரணமாக இருப்பதாக ஆனந்த் சீனிவாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்காவில் 1 அவுன்ஸ் தங்கம் விலை $3,500 தாண்டிவிட்டது. இதனால் இந்தியாவிலும் தங்கம் விலை தொடர்ந்து உயர்கிறது. அமெரிக்காவில் குறையாமல் இருந்தால் இந்தியாவிலும் தங்கம் விலை குறையாது. என்னை பொறுத்தவரை 22 கேரட் தங்கம் 1 கிராம் 9,800 ரூபாய் வரை செல்லும். ஆனால் அதற்கு முன்பே நான் சொன்னது போல 5% ஏற்றம் வந்துவிட்டது. இப்போது வெறுமனே ஜிஎஸ்டியை சேர்த்தாலே தங்கம் விலை 10,000 தாண்டிவிட்டது. சீக்கிரமே தங்கம் விலை ஜிஎஸ்டி இல்லாமலேயே 10,000 தொட்டுவிடும். 22 கேரட் தங்கமே ஜிஎஸ்டி இல்லாமல் 10,000 தொட்டுவிட்டால் 24 கேரட் தங்கம் ஸ்டாம்பிங் சார்ஜுடன் சேர்த்து 11,000 தாண்டிவிடும். எனவே தங்கம் விலை நிச்சயம் உயரும். இங்கிருந்து 10 முதல் 15% வரை உயர வாய்ப்பிருக்கிறது. அமெரிக்காவில் தங்கம் விலை 1 அவுன்ஸ் $4,000 தாண்டும். உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகிறார்கள். இதனால் அவர்கள் தங்கம் விலை மிகவும் கீழே செல்ல விடமாட்டார்கள். அமெரிக்கா வட்டி விகிதத்தை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் இதெல்லாம் நடக்கிறது என கூறியிருக்கிறார். அமெரிக்க மத்திய வங்கி ஒவ்வொரு முறையும் 0.25% வட்டி குறைக்கும் போதும் தங்கம் விலை இந்தியாவில் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து அமெரிக்க மத்திய வங்கி கூட்டம் வரும் செப்டம்பர் 17 நடைபெற உள்ளது. அதில் வட்டி விகிதம் குறைக்கப்படவே வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி வட்டி விகிதம் குறைக்கப்பட்டால் தங்கம் விலை மேலும் உயரும் என்றே சொல்கிறார்கள். அதேபோல இந்திய ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. இதனால் தங்கத்தை வாங்க நாம் அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது. இதேபோல இந்திய ரூபாய் மதிப்பு சரிவதும் கூட தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக இருக்கிறது. இதேபோல இந்தியா அமெரிக்கா வர்த்தக பதற்றம், வர்த்தக போர் சூழல் என பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. Subscribe to One India and never miss an update.